அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 7 இறந்த காலம். காவடியில் வைத்து கோயில்களுக்கு தம்மை சுமந்து சென்ற மகனை கொன்றுவிட்டாயே என்று முனி சிறுவனின் பெற்றோர் வருந்துதல். பாடல் எண் 712. காவடியே கட்டி அதன் கரைகளிலே எமை இருத்தி நாவசைத்தே சிவனாரும் நனையும் இன்பத் தமிழ் அருந்த கோவடிவாய் சிவன் வாழும் கோயில் எங்கும் சுமை இறக்க பூவடியால் எமை சுமந்த புனிதனை கொன்ற அமுக்கினையே. இதுவே 712வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். காவடியே கட்டி அதன் கரைகளிலே எமை இருத்தி என்ற முதல் வரிக்கான விளக்கம், கைகால்களும் முடங்கி போய் கண் பார்வையும் இழந்த நிலையில் பரிதவித்துக் கொண்டிருக்கும் பெற்றோராகிய எங்களை சுமப்பதற்காக காவடி ஒன்றை கட்டி அதன் இரு கரைகளிலும் முதிய வயதுடைய பெற்றோராகிய எம்மை உட்கார வைத்து நாவசைத்தே சிவனாரும் நனையும் இன்பத் தமிழ் அருந்த, சிவபெருமானே உள்ளம் நனைந்து உருகி போய் பாராட்டும் தமிழை அருந்துவதற்காக, தம்முடைய நாவசைத்து சிவனாரே பாராட்டக்கூடிய தமிழை அருந்துவதற்காக கோவடிவாய் சிவன் வாழும் கோயில் எங்கும் சுமை இறக்க, கோ என்னும் அரசனின் வடிவாய் சிவனார் வாழக்கூடிய சிவன் கோயில் எங்கும் சென்று அந்த கோயில்களிலே தம்முடைய சுமையை பாடல்களை பாடி இறக்குவதற்காக, அங்கே சிவன் முன்னிலையில் அந்த பாடல்களை பாடி தன்னுடைய துன்பங்களை அவரிடம் சேர்ப்பதற்காக, அவரிடம் ஒப்படைப்பதற்காக பூவடியால் எமை சுமந்த புனிதனை கொன்ற அமுக்கினையே. அவ்வாறு தன்னுடைய பாடல்களை, தன்னுடைய கவிதைகளை சிவன் முன்னர் பாடி வந்து எங்களுடைய துன்பங்களை சிவனிடம் ஒப்படைத்த அந்த புனிதம் மிக்கவனாகிய எங்களுடைய அன்பிற்குரிய மகனாகிய சிரவணனை கொன்று, அவ்வாறு கொன்றதும் வெளியே தெரியாமல் இருப்பதற்காக மறைப்பது போல் அவனுடைய உயிரையும் நீ அமுக்கி வைத்து விட்டாயே, அவனுடைய இறப்பினையும் அமுக்கி மறைத்து வைத்து விட்டாயே என்று அப்பெற்றோர் தயரதனிடம் தன்னுடைய சினத்தை வெளிப்படுத்தினர். இதுவே 712வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 713வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.